ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி நம்ம பேசலாம். எந்த ஒரு பிசினஸுக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் அதாவது நீங்க செய்யற முதலீடுக்கு உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்டிங்கிற ஒரு கால்குலேஷன் நீங்க எப்பவுமே வச்சிருந்திருக்கணும். அதுதான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்டோட மிக முக்கியமான விஷயம். அதுதான் உங்களோட லாபம் எவ்வளோ அப்டிங்கிறத கணக்கு போடுறக்கு உங்களுக்கு உதவும். ஆ மிக முக்கியமாக ஒரு எஃப்எம்சிஜி பிசினஸ்ல நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவோ, ஒரு மேனுஃபேக்சரர் யாராக இருந்தாலும், இல்ல ஒரு டீலராக இருக்கிறீங்க, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு டீலரா இருக்கீங்க. யாரா இருந்தாலும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்டோட கால்குலேஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு கிராஸ் ப்ராஃபிட் எல்லா செலவுகளும் அ சேர்ந்த எல்லாம் செலவுகளும் போக கிடைச்ச ஒரு ஒரு ப்ராஃபிட் மைனஸ் உங்களுடைய செலவுகள். ஓகே. அதாவது எல்லாமே எல்லாம் விற்ற பணம் மொத்தமா உங்களுக்கு வந்த பணம் மைனஸ் உங்களோட எக்ஸ்பென்சஸ் அதுதான் உங்களோட நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்ட உங்களோட முதலீட்டால வகுத்து அத 100ஆல பெருக்கறனால கிடைக்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட். ஓகேங்களா? உங்களோட விற்பனை தொகை உதாரணத்துக்கு ரூ. 1,00,000 இருக்கு அப்டின்னா, அது உங்களோட கிராஸ் ப்ராஃபிட் உங்க மந்தோட உங்க மந்தோட சேல்ஸோட வேல்யூ ரூ. 1,00,000 அப்டின்னா, அது வந்து கிராஸ் ப்ராஃபிட். மைனஸ் உங்களோட எக்ஸ்பென்சஸ் மாத செலவுகள் ஒரு 10,000 இருக்கு அப்டின்னா, 90,000 அப்டிங்கிறது உங்களோட நெட் ப்ராஃபிட். 90,000 டிவைடட் பை உங்களோட 90,000 அப்டிங்கிறது உங்களோட முதலீடா இருக்கு அப்டின்னு வச்சுக்கோமே. 90,000 வகுத்தல் 90,000 இன்டூ 100% அதுதான் உங்களோட அ ஆர்ஓஐ. ஓகே. ஒரு ஆர்ஓஐ கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுங்கிறத பார்த்துட்டோம். அம் என்னென்னலாம் இன்வெஸ்ட்மென்ட்ல என்னென்னலாம் விஷயங்கள வந்து நீங்க இந்த கணக்குல கணக்குல எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதாவது பெய்ட் அப் ஸ்டாக்ஸ் நீங்க ஒரு கம்பெனிக்கு பே பண்ணியிருப்பீங்க. அது மூலமா உங்களுக்கு ஸ்டாக் கிடைச்சிருக்கும். அது ஒரு பெய்ட் அப் ஸ்டாக். குளோசிங் ஸ்டாக் உங்க குடோன்ல எவ்வளோ குளோசிங் ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. கிளைம்ஸ் கம்பெனியிலிருந்து நீங்க எக்ஸ்பென்சஸ்க்காக கிளைம் பண்ணியிருப்பீங்க. அதோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது. மார்க்கெட் கிரெடிட் மார்க்கெட்ல நீங்க வந்து கிரெடிட் குடுத்துருப்பீங்க. சில கடைகளுக்கு கடன்கள் குடுத்துருப்பீங்க. கடன்ல பொருட்கள் குடுத்துருப்பீங்க. அதெல்லாம் கிரெடிட். டேமேஜஸ் அ மார்க்கெட்ல டேமேஜ் ஆயிருக்கும். சில பொருட்கள் டிரான்ஸ்போர்ட்ல டேமேஜ் ஆயிருக்கும். இதெல்லாம் வந்து டேமேஜஸ வந்து நீங்க கணக்குல எடுத்துக்கணும். குட்ஸ் இன் டிரான்சிட் எதெல்லாம் வந்து டிரான்சிட்ல இருக்கு. சிலது வந்து உங்களுக்கு உங்களோட குடோனுக்கு வந்து சேர்ந்திருக்காது. உங்களோட மேனுஃபேக்சரர்ட்ட இருந்து சப்ளையர் கிட்ட இருந்து ஆன் த வேல இருக்கும். இல்ல அது சப்ளைக்கு போயிட்டுருக்கும். அது எல்லாமே குட்ஸ் இன் டிரான்சிட். பேலன்ஸ் அமௌண்ட் உங்களோட அக்கவுண்ட்ல உங்க கம்பெனியோட உங்க பணம் உங்க கம்பெனில எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள். இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க இந்த கால்குலேஷன்ல நீங்க கன்சிடர் பண்ணணும். எதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் கால்குலேஷன்ல கன்சிடர் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ்ல கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அப்புறம் உங்களோட சேலரி சேல்ஸ்மேன்களுக்கு குடுக்குற சேலரி, டெலிவரி பெர்சனுக்கு குடுக்குற சேலரி, டெலிஃபோன் சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ் இது எல்லாமே. அது போக எல்லாமே ஸ்டேஷனரி, மெயின்டனன்ஸ், வெஹிக்கிள் டெப்ரிசியேஷன் அதுவுமே அ உங்களோட எக்ஸ்பென்சஸ்ல கணக்கு எடுக்கணும். பேங்க் சார்ஜஸ் நீங்க வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க. அதோட சார்ஜஸ் எவ்வளோ? இல்ல டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. 1,00,000, 2,00,000, 3,00,000 அப்படின்னு. அதுக்கு பேங்க்ல எவ்வளோ சார்ஜஸ் பண்றாங்க? கேஷ் டிஸ்கவுண்ட் ஏதாவது குடுத்துருக்கீங்களா? 10% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட் குடுத்துருக்கீங்க. அது வந்து எக்ஸ்பென்சஸ கால்குலேட் பண்ணணும். அது போக இல்லாம குடோன் ரென்ட் எவ்வளோங்கிறத பார்க்கணும். இதர செலவுகள் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் நீங்க ஆர்ஓஐ கணக்கிட முடியும். ஓகே. அ ஆர்ஓஐ எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா, முதல் விஷயம் உங்களோட செலவுகளை குறைப்பதன் மூலமாக ஆர்ஓஐ அதிகம் பண்ணலாம். அம் அவுட்ஸ்டாண்டிங் மார்க்கெட் அவுட்ஸ்டாண்டிங்க நீங்க குறைக்க பார்க்கணும். அ ஒரு 10 கடைக்கு வந்து ரூ. 1,00,000 மேல குடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கடைகளாக உங்களோட மார்க்கெட் அவுட்ஸ்டாண்டிங்க நீங்க குறைக்க பார்க்கணும். அ மார்க்கெட் கிரெடிட்ட வந்து குறைக்க பார்க்கணும். அ அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் அதாவது வரவேண்டிய பணம். மார்க்கெட் அவுட்ஸ்டாண்டிங் வேற, கிரெடிட் வேற. அ அத 2யும் வந்து குறைக்க பார்க்கணும். ஸ்லோ மூவிங் ஸ்டாக் அதாவது நெறைய ஸ்டாக் வந்து இப்ப டம்ப் ஆயிருக்கும். அ அதிகமா சேல் ஆயிருக்காது. அத எல்லாத்தையும் குறைச்சு சீக்கிரமா சேல் பண்ண பார்க்கணும். எக்ஸ்பைரி ஆக போற இருக்கிற ஸ்டாக்ஸ வந்து குறைக்க பார்க்கணும். ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆன ஸ்டாக் அத வந்து கம்பெனிகள் சொல்லி அவங்ககிட்டருந்து எடுத்துக்க சொல்லணும். ஓகேங்களா? அ அவுட்லெட்ட அதிகப்படுத்தணும். புது அவுட்லெட்ட வந்து ஆட் பண்ணிட்டே போகணும். செகண்டரி சேல்ஸ வந்து அதிகம் பண்ணணும். செகண்டரின்னா ரேஞ்ச் ஆஃப் சேல்ஸ். ஒரு ப்ராடக்ட் ஒரு எஸ்கேல ஒரு பிஸ்கட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அத கிரீம் பிஸ்கட்டு, வேஃபர் பிஸ்கட்ன்னு செக்மெண்ட் அதிகம் பண்ணிக்கிட்டே போகணும்.
அம் மார்ஜின் அதிகம் இருக்கிற எஸ்கேயூஸ்க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் மிக முக்கியமான விஷயங்கள். அது போக இல்லாம இன்ஃபில்ட்ரேஷன், ரேட் கட் இன்ஃபில்ட்ரேஷன்னா அதர் அதர் மார்க்கெட்லேருந்து உங்களோட மார்க்கெட்டுக்கு அ ஸ்டாக்ஸ் வந்து வர்ற விஷயங்கள். அதையெல்லாம் வந்து கம்மி பண்ண பார்க்கணும். ரேட் கட் பண்ணி வரும். சில நேரங்கள் நீங்க ரூ. 10க்கு சேல் பண்ணிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு ரூ. 9க்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி குறைக்க பார்க்கணும். ஆ ஸ்டாக் நார்ம்ஸ் படி ஸ்டாக்க வைக்கணும். உங்களோட எஸ்கே வந்து இவ்வளோ தான் வைக்க முடியும். ஸ்டாக்கிங் நார்ம்ஸ்ன்னு இருக்கு. அது வைக்கிறது மூலமாக உங்களோட டேமேஜஸ நீங்க குறைக்க முடியும். ஓகேங்களா? ஆ பிரைமரி ஸ்டாக்ஸ், செகண்டரி ஸ்டாக்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஸ்டாக் லெவல் இன்கிரீஸ் பண்ணிட்டே போகணும். அதாவது 15 நாள் ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா, அத வந்து 15 நாளுக்கான ஸ்டாக் வந்து உங்க குடோன்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, ஆனா மார்க்கெட் அவுட்ஸ்டாண்டிங் 7 நாளைக்கு மட்டும் தான் தேவைப்படுதுங்கும்போது, உங்களோட ஸ்டாக் பைப்லைனையும் 7 நாளைக்கு குறைக்கிறக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அ இதன் மூலமாகத்தான் அ நீங்க வந்து உங்களோட ஆர்ஓஏ அதிகப்படுத்த முடியும். ஆர்ஓஏ அப்படிங்கிறது உங்களோட லாபத்தோட நெருங்கின சம்பந்தம் உள்ள ஒரு விஷயம். அதனால எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாட்டி எந்த ஒரு எஃப்எம்சிஜி அ பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களும் தங்களோட ஆர்ஓஐல கான்சன்ட்ரேட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பிசினஸும் தங்களோட திட்டத்தை வடிவமைப்பதில் தான் தோல்வியுறுமே தவிர, அ அவங்களோட பிசினஸ்ல அவங்க தோல்வியுறுவது இல்லை. அதனால ப்ராப்பர் பிளானிங் எந்த ஒரு பிசினஸுக்கும் ப்ராப்பர் பிளானிங் அப்படிங்கிறது மிக, மிக, மிக முக்கியம்.